பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை இதனால மத்தேயு 4ஆம் அதிகாரத்தோட 1ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது இயேசு பிசாசினாலே சோதிக்கப்படும்படி ஆவியானவர்னாலே வனாந்திரத்தில் கொண்டு போகப்பட்டார். ஆவியானவர்னாலே பிசாசு சோதிக்கப்பட ஆவியானவர் கொண்டு போகப்பட்டார். எப்படி? எனக்கு ரொம்ப வித்தியாசமா ஆச்சரியமா இருந்தது. எப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் வனாந்திரத்துல பிசாசு சோதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவை கொண்டு போறான்னு வேதம் சொல்லுது. அப்போ அவர் 3 வருஷம் ஊழியத்துல அவர் 40 நாள் உபவாசம் பண்றாரு. உபவாசம் பண்ணும்போது தான் சத்துரு என்ன பண்றான்? சோதனைக்காரன் வந்து நிற்கிறான். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல சோதனைக்காரன், அவன் பேரே சோதனைக்காரன். அவன் ஆண்டவருக்கு பசி 2ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு பசி ஆகுது. பசி ஆனோடனே அவன் என்ன பண்றான் பாருங்க, கல்களை அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொல்லி, தேவகுமாரனா என்ன ஒண்ணு கல்லை எடுத்து அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொல்லி பிசாசு தேவனையே கர்த்தராக ஆண்டவரை சோதிக்கும்படி வரலாம் சோதனைக்காரன். இன்னைக்கு நிறைய நேரத்துல உபவாசம் பண்ண உட்கார்ந்தா நமக்கு எவ்வளவு தொந்தரவு வருது. காரணம் என்னன்னா, இந்த உபவாச பிரேயர் அவ்வளவு பவர்ஃபுல், அவ்வளவு வல்லமையானது. இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தினுடைய மையப்பகுதி என்ன சொன்னதுதான் 40 நாள் உபவாச நாள். சோதனைக்காரனுடைய எல்லா சோதனையிலையும் 40 நாளும் ஜெயித்தார் தேவனுடைய வார்த்தையினாலே. சொல்ற பாருங்க, மனிதன் 40 நாளும் அல்ல, தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தையினால ஒரு மனிதன் பிழைக்க முடியுங்கிறத இயேசு கிறிஸ்து பதிவு பண்றார் வேதத்துல. நீங்க செய்தி கேட்டுக்கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில பரிசுத்தாவியினால வனாந்தரத்துல கொண்டு போகப்பட்டிருக்கலாம். சோதனைக்காரன் மூலியமா உங்களுடைய பிசாசு வந்து உங்க எல்லைகளை சோதித்து கொண்டிருக்கலாம். பிசாசு உங்கள் இதயத்தை ஒரு சோதிச்சு கொண்டிருக்கலாம். பிசாசு உங்க சிந்தனையை ஆக்குவை பண்ணிருக்கலாம். எப்படி வேணா ஆக்குவை பண்ணலாம். ஆண்டவரை சோதிச்சான், அவரை டெம்ப்டேஷன் பண்ணான். பாருங்க, ஒரு மனுஷன் பசியா இருந்தா அவனுக்கு சாப்பிட்ற பொருளை சொன்னா என்ன ஆகுங்க? பசி ஆகும்ல. பிசாசோட தந்திரம் பாருங்க, டெம்ப்டேஷன் பண்ணுகிறது, சிந்தனைக்குள்ள இச்சையை தூண்டுகிறது, சிந்தனைக்குள்ள ஒருத்தர் எட பண்ணுகிறது. இன்னைக்கு பிசாசு சிந்தனை மண்டலம் கிரியை செய்வான். நீங்க எந்த சோதிக்கப்படுறீங்க யோசித்து பாருங்க. பிசாசு உங்களை சோதிக்கும்படி பரிசுத்தாவின் இடம் கொடுப்பார். சோதனைக்கு அவரே கொண்டு போவார். எது காரணம் என்ன? 40 நாள் அளவும் சோதனைக்காரன் உங்க எல்லைகள் இருக்கிறாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குங்க. முதல்ல நீங்க சோதிக்கப்படுறேன், நான் கத்தறல, ஏன் இவ்வளவு பாடுன்னு சொல்றீங்களே? பாடு தேவனால் வருவதில்லை. வேதம் சொல்லுது, சோதனை வரும்போது தேவனால் சோதனைகள் வேதமே சொல்லுது. சோதனை தேவனால் வருவதில்லை, பிசாசினால் வருகிறது. அது ஆவியானவர் வனாந்தரம் கொண்டு போகப்படுகிறது. ஆவியானவர்னால வனாந்தரம் கொண்டு போகணும். என்ன காரணம்? ஆண்டவர் 40 நாளும் உபவாசம் முடிஞ்சோடனே, பசி வந்தோடனே பிசாசு நீ கல்ல என்ன அப்பமாக்கு, நீ தேவகுமாரனா மேலந்து குதி, இப்படி பல காரியங்களை சொல்லி ஆண்டோட ட்விஸ்ட் பண்ணிட்டே இருந்தான். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பிசாசு உங்களை ட்விஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு விரதமா நிக்கலாம், உங்களை ட்விஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கலாம். நீ எழுச்சாகு, நீ கோபப்பட்டு பேசு, நீ சண்டை போடு, நீ மூர்த்தனமா இரு, உன்னுடைய சுபாவத்தில் நெல்லு, நான் செய்யறதா செய்யணுங்கிற மாதிரி பெருமை சிந்தனை கொண்டு வரலாம். ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வந்து சோதிச்சு கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தைக்கு நேரா நீங்க கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா வேத வசனத்தை பிசாசை ஜெயித்தார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து அநேக இடத்துல பிசாச வேத வசனால ஜெயித்தார். இன்னைக்கு வேத வசனால ஜெயிக்கிறது இல்லை. எதுல ஜெயிக்கப்படுறீங்களோ அது உங்களுடைய எஜமான்னு சொல்லுவேன் நான். இப்ப எந்த பாவம் உங்களை மேற்கொள்ளுதோ, எந்த பாவத்தை நீங்க ஜெயம் எடுக்கிறீங்களோ அந்த பாவத்துக்கு நீங்க அடிமையா இருந்தீங்க முதல்ல. அப்ப பிசாசு அதன் மூலியமா உங்களுக்கு கிரியை செய்வான். நான் முதல்ல படம் பார்த்துட்டு இருந்தேன், இப்ப படமாக்குறேன் அப்படின்னா அந்த பிசாசு நமக்குள்ள அந்த பழைய பாவத்தை கொண்டு வந்து நம்மளை அடிமையாக்க வருகிறான். பிசாசுடைய தந்தனை அதுதான், பிசாசுடைய போராட்டம் அதுதான். ஒரு முறை ஒரு சாட்சி நான் கேட்டேன். ஒரு குறிப்பிட்ட தேவ மனுஷன் சாட்சி சொன்னாரு. ஒரு வாலி பிள்ளைக்காக ஒரு குறிப்பிட்ட குழந்தை பிறந்து ஒரு 4 நாள் இறந்த ஒரு குழந்தைய கிணறு போட்டாங்க ஒரு அம்மா. அப்போ அதை வந்து அவங்க ஏன் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு ஜெபிக்கும் போது, கவுன்சிலிங் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இந்த காதுல சத்தம் கேட்டே இருந்தது, இந்த குழந்தைய நீ வளர்த்தாத, கிணத்துல போட்டு சத்தம் கேட்டே இருந்தது. அப்போ இந்த பிள்ளைய கொண்டு போய் கிணத்துல போட்டாங்களா. கிணத்துல போட்டோம்னா அதுக்கப்புறம் தான் சுயநலம் வந்துச்சு. இது மாதிரி பிசாசு அநேக நேரங்கள்ல நம்மளை சோதிக்கும்படி சோதனைக்காரன் வருகிறான். பாருங்க, தேவனுடைய சோதனை எப்படி இருக்குன்னா, ஒரு மனிதனை சுத்த பொண்ணாக விளங்கும்படி 7 முறை
குகையில போடுகிற ஒரு வெள்ளி எப்படி புடமிடுவாங்களோ, தங்கம் எப்படி புடமிடுவாங்களோ, அதை போல ஆண்டவர் சுத்த பொண்ணாக விளங்கும்படி சோதிப்பார். அந்த சோதனை நீ மற்றவர்களுக்கு மத்தியில் மாத்திரம் இல்லை, பரலோக ராஜ்யத்துக்குரியவளாய் மாறும்படி, பரலோகத்துக்குள்ள போகும்படியாக சோதிக்கிறார் அநேக நேரங்கள். அது சுத்த பொண்ணாய் மாற்றும்படி, தேவனுக்கு பிரியமா வாழும்படி. உன் பேச்சு தேவனுக்கு பிரியமா இருக்கணும், உன் கண் பார்வை தேவனுக்கு பிரியமா இருக்கணும், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பேசுகிற எல்லாமே தேவனுக்கு பிரியமானதா என்னவனுங்க இருக்கணும். அதுதான் விஷயம். இப்போ தேவனுக்கு பிரியமானவனும் இருக்க வேண்டும். பிசாசு அநேக நேரங்களில் நம்முடைய சிந்தனைகளை ஆக்குவை பண்ணுவான். பாருங்க, மெஸ்ஸியா அவர் தேவகுமாரனு அவரவே 40 அளவும் அவர் ட்விஸ்ட் பண்றான். நீ தேவனுடைய குமாரனா மேல இருந்து குதிங்கிறான். எப்படிப்பட்ட ட்ரிக்கு வருங்க பிசாசுடைய தந்திரம் பாருங்க. அப்போ தேவனுடைய அவனுடைய தந்திரங்களை அறிஞ்சிருந்தார். நீங்க பிசாசுடைய தந்திரங்களை அறிஞ்சிருந்தே இல்லை யாருமே. பிசாசு அவன் எப்படி வேணா போய் சிந்தனை கொண்டு வருவான், எப்படி வேணா பக்க வழியில் வருவாங்கிறத சிந்திக்க முடியாதபடி விசுவாசம் சோதிக்கும்படி, விசுவாசம் அநேகத்தை சோதிக்கும்படி வருவான் பிசாசு. விசுவாசம் சோதிக்கும்படி வருவா, நம்மளுடைய கேரக்டரை சோதிக்கும்படி வருவா, நம்மளுடைய குணாதிசயங்களை மாற்றபடி வருவா, நமக்குள்ள தேவையில்லாத கலைகளை விதைக்க வருவான். அப்போ சீசர்கள் ஒரு வார்த்தை கேட்குறாங்க, ஐயரே இப்போ நல்ல கதிர்கள் வந்திருக்குது, நல்ல ஒரு அழகான கதிர்கள் வந்திருக்குது, அழகா இருக்குது, ஆனா அதுக்குள்ள கலைகள் வந்திருக்குது, எப்படி வந்துச்சு கலை அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இரவில் பிசாசு பண்ற கலைகளை விதைக்கிறானா. பிசாசு இரவில் என்ன பண்றான், கலைகளை விதைக்கிறானா. சிந்தனையில நம்ம எப்பெல்லாம் போராடும்படி வெறுமையா வைக்கிறோமோ அப்பெல்லாம் பிசாசு நம்மளுடைய சிந்தனை ஆக்குவை பண்ணுவான். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருண்டு போனது எப்பெல்லாம் இருண்டு போகுதோ, இறுதி எப்போ இருண்டு போகுதோ, சிந்தனை எப்போ பாவமான எண்ணங்களுக்குள்ள போகும்போதோ, தேவனுடைய சிந்தனையை விட்டு, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நம்ம ஏதோ ஒரு உலகத்தினுடைய காரியத்தை சிந்திக்கும் போதோ நம்மளுடைய இதயத்துக்குள்ள பிசாசு கலையை விதைச்சிருவான். அந்த கலை இருக்கிறனாலதான், பிசாசுடைய கலை உள்ளுக்குள்ளே இருக்கிறனாலதான் உள்ளுக்குள்ள நிறைய வைராக்கியம், கோபம், பழி வாங்குறது, இது மாதிரி நிறைய காரியங்கள் பிசாசு பண்றான். கொண்டு அவரோட குணங்களை மாற்றுகிறான். பாருங்க, தேவனால் உருவாக்கப்பட்டவங்க தான் ஆபேலும் காயனும் தேவனால் உருவாக்கப்பட்டவங்க தான். ஆனா ஆதாமினுடைய ஜீன்ல, டிஎன்லயே எப்படி இருக்கு பாருங்க, பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சனால தேவனுக்கு என்ன, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம பிசாசு கீழ்ப்படிச்சாங்க. அதனாலதான் காயேன் ஆபேலுக்குள்ள அந்த கேரக்டர் ஜீன், அந்த ஜெனட்டிக்ஸ் சொல்லுவாங்க, உடம்புல டிஎன்ஏ சொல்லுவாங்க, அந்த டிஎன்ஏ கேரக்டர் அப்படியே இருந்துச்சு. ஆபேல காயன் கொன்றதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள இருந்த பொறாமை, அவனுக்குள்ள இருந்த பிசாசுடைய தந்திரம், பிசாசு விதைச்ச அந்த விதை, பிசாசு கொடுத்த விதை, அதே விதை தான் காயனும் கூட இருந்துச்சு. காயனுக்குள்ள எப்படியாவது ஆசீர்வாதம் வாங்கிடணும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படியாவது வாங்கணும், ஆனா குறுக்கு வழியோ நேர் வழியோ அதை எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த காயோன் என்ன பண்ணா, கிரியை செய்தா அவனுக்குள்ள பிசாசுடைய வித்து, அப்படியே சொல்லணும்னா பிசாசுடைய குணாதிசயம் இருந்துச்சு. எப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி அவங்க கீழ்ப்படியாம செஞ்சாங்களோ அப்பவோ இவங்களுடைய குணாதிசயம் மாறி போச்சு. காயினுடைய சுபாவம் பிசாசுடைய தந்திரமா மாறி போச்சு. அதனாலதான் சர்பத்தினுடைய சுபாவம் மாறி போனான். அதனாலதான் நம்ம பேசுறான்னு கூட்டிட்டு போறான், கொன்று போடுகிறான். இன்னைக்கு பிசாசு தந்திரமாக பெரியன் பாம்புகளை போல உள்ள ஒளிஞ்சிருக்கிறான். நமக்கு தெரியுமா, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாருன்னா, ஆவியானவர் பிசாசு உள்ள எண்ணங்கள் வரும்போதே, பிசாசு கொம்ப வச்சுட்டு பல்ல வச்சுட்டு வருவான்னு நினைச்சிடாதீங்க. சிந்தனையில கிரியை செய்வான், மைண்டுக்குள்ள கிரியை செய்வான், வாயின் வார்த்தையில கிரியை செய்வான், கண்கள்ல கிரியை செய்வான், பேச்சுல கிரியை செய்வான், நடக்கையில கிரியை செய்வான். அவன் பொல்லாங்கு காரியங்கள், அவனுடைய காரியம் என்ன, கீழ்ப்படியாம எரிச்சல், கோபம், இச்சை, பாவத்தினுடைய என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் அவனுடைய சுபாவம். பிசாசுடைய ஆள்கள் என்னென்ன நினைக்கிறீங்க, சாந்தம், பொறுமை, அமைதி, தேவனுடைய குணாதிசயங்கள் நிறைய 9 கனி இருக்குது. பிசாசுடைய குணங்கள் அப்படியே ஆப்போசிட், பயங்கரமா இருக்கும். நான் பாரு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பிசாசுடைய குணாதிசயங்கள் உள்ளுக்குள்ள என்ன பண்ணுவான், மைண்டுக்குள்ள கொண்டு வருவான். இந்த பிசாசுடைய தந்திரங்களுக்கு நாம என்ன பண்ணுங்க, திராணி உலகை மாற வேண்டும். ஆண்டருக்குள்ள ஒரு தேவனோட வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தையை வச்சுதான் சிந்தனையை கூட அவர் ஜெயித்தார்னு சொல்வேன். பிசாசு நிறைய பேசுகிறான். வனாந்தத்துல பேசி கொண்டிருக்கும் போதெல்லாம் பிசாசோடு ஆண்டவர் வார்த்தையின் மூலமா ஜெயம் எடுக்கிறாரு. எல்லா இடங்களும் தேவனோட வார்த்தையினால, நான் தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான், அப்பத்தினாலும் அல்ல தேவனுடைய வார்த்தையில பிழைப்பான்னு சொல்லி பிசாச வார்த்தையினால ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசாச நீ அப்புறம் போ அப்படிங்கிறாரு. அந்த வார்த்தைக்கு அது அப்பாலே போச்சு. அப்பவே பாருங்க, பிசாசு தொடர்ந்து வந்துட்டே இருந்தான். ஆனா கல்வாரி சிலுவைக்கு வரும்போது அவன் நினைச்ச ஆண்டவர் கொண்டா முடிஞ்சது நினைச்சான். ஆனா ஆண்டவர் அவன் மேல ஜெயம் எடுத்தார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, பிசாசு கொண்டு வர சோதனைகளை நீங்க ஜெயிக்கிறீங்களா? இன்னைக்கு பிசாசு சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்களை ஜெயிக்கிறீங்களா?
உங்களோட ஜெப வாழ்க்கையில ஜெயிக்கிறீங்களா? வேதவாசல ஜெயிக்கிறீங்களா? உங்க பேச்சுல ஜெயிக்கிறீங்களா? உங்களோட குணம் எதை காட்டுது? உங்க பேச்சு எதை காமிக்குது? பிசாசுடைய குணமா இருக்குதா, இல்ல தேவனுடைய குணாதிசயமா இருக்குதா? உங்களோட பொறுமைய கர்த்தருடைய குணமா இருக்குதா, பிசாசுடைய குணமா இருக்குதா? என்கிறத என்னங்க நீங்க நிதானிச்சு பாருங்க. தேவனுடைய குணாதிசயம் என்னன்னா, நமக்குள்ளாக அமைதி உண்டாகும், நமக்குள்ள சிந்தனையில ஒரு மாற்றம் உண்டாகும், நமக்குள்ள தேவனுடைய விலையேற பெற்ற பரிசுத்தாவுடைய நடக்கையில ஆட்டோமேட்டிக்கா டோட்டல் ஆயிரும். ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. இந்த பரிசுத்தாவியானவர் நம்ம சரியான பாதையில் நடத்துவார். மாம்ச பாதையில் பிசாசுடைய தந்திரம் என்னதுமா? மாம்சத்தினுடைய எண்ணங்களை கொண்டு வருவான், மாம்ச சிந்தனைகளை, மாம்ச எண்ணங்களை, மாம்ச பிசாசன் தந்திரங்களை. எத்தனை பேர் சொல்றாங்க இந்த சிந்தனைக்குள்ள போராட்டமா இருக்கு பிரதர், சிந்தனைக்குள்ள போராட்டமா இருக்குது. காரணம் என்ன? பிசாசு சிந்தனையை பிடிச்சு அவங்களை என்ன பண்றான்? தூங்க விடாம அவன் இறுதிய சமாதானத்தை கெடுக்கிறான், அவன் நிம்மதி கெடுக்கிறான், அவங்களுடைய சமாதானத்தை எடுத்து கொடுக்குறான். பிசாசுடைய தந்திரம் என்ன? சமாதானத்தை எடுக்கிற வேலை. அவன் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் சமாதானத்தை எடுத்து போடுவான். யோபுடைய எல்லைகளில் போனா பிசாசு யோபுடைய எல்லைகளை போய் அவனோட பிள்ளைகளை கொண்டு போட்டான். யோபுடைய எல்லைகளை போய் அவன் ஆசை திருடி போட்டான். அவனுடைய எல்லைகளில் போய் பிசாசு வந்து நின்றான். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். சோதனைக்காரன் எப்ப வேணா வரலாம். சோதனைக்காரனுடைய தந்திரத்தை நம்ம எப்பவும் முறியடிக்க வேண்டும். நம்ம சொல்லலாம், இன்னைக்கு இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாருங்க. நினைவுகளை நம்ம பேசுற பேச்சை வச்சுதான் நம்ம எல்லாம் உலகம் பார்க்குது. ஆனா பரலோக தெய்வம் அப்படி இல்லை. நம்மளுடைய சிந்தையை வச்சு இடப்படுவா, நம்மளுடைய எண்ணெய் இருதயத்தை வச்சு இடப்படுவா. நம்மளுடைய சிந்தைக்குள்ள என்ன நினைக்கிறோம், நம்ம சிந்தைக்குள்ள நம்ம பேச்சுல நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே சிந்தைக்குள்ள ஒரு விஷயம் உருவாயிட்டு இருக்கும், இருதயத்துல உருவாகும். இதெல்லாம் கர்த்தர் பார்ப்பாரு. அப்போ நமக்குள்ள பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியம், நமக்குள்ள ஒரு மாற்றமுள்ள ஜீவியம், சத்துருக்கு இடம் கொடுக்காதபடி, சத்துருக்கு சாத்தானுக்கு இடம் கொடுக்காதபடி. ஒரு முறை ஒரு அம்மாவை பேர் அந்த அம்மா இல்லை பிறந்துட்டாங்க. நான் சொல்ல ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க பையன் சொல்ற கேட்க மாட்டேங்கிறான். அவன் சண்டை போடுறான். அவன் வயசு சின்ன வயசு தான். அவன் கல்யாணம் பண்ணி சொல்றான். ஒரு 20 வயசு கூட இருக்காது. அவனுக்கு வேலை இல்லை, எந்த இது இல்லை. ஆனால் கல்யாணம் சண்டை போட்டு இருக்கான். கல்யாணம் பண்ணுவீங்க எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு ஊர்லாம் கேவலப்படுத்துக்கிறான். எங்க போனாலும் பொண்ணு இருக்கான்னு கேட்கறான். அவன் வேலை இல்லை, ஆனா அவங்க அம்மாட்ட சண்டை போடுற ஒண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. இப்போ இந்த அம்மா பார்த்தாங்க, இந்த பையனை எப்படியாவது நம்ம சொல்ற கேட்க வைக்கணும்னு சொல்லி கிறிஸ்துவங்க, அவங்க நல்ல கிறிஸ்தவங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு மந்திரவாதிட்டு போய், என் பையன் நான் சொல்றதெல்லாம் நான் பொம்மையா சொன்னா எப்படி கேட்குமோ, நான் சொல்ற நான் எப்படி சொன்னா கேட்குமோ அது மாதிரியும் கேட்கணும். பொம்மையை பார்த்தீங்கன்னா கை கட்டி ஆட்டுவாங்களா, அந்த மாதிரி என் பையன் நான் சொல்ற வார்த்தை தட்டக்கூடாது சொல்லி என்ன பண்றாங்க, பிடிச்சுனி பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டுடைய வாசல்களை, அது கட்டோட பிள்ளை தான், வீட்டோட வாசல்ல குழி தோண்டி உள்ள புதைச்சு மேல மேட்டை போட்டு வச்சுட்டாங்க. அது யாருக்கு தெரிய வச்சுட்டாங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்து ஒரு 2 நாள் தான் இருக்கும். பையன் நல்லா இருந்த பையன் டோட்டலா அவன் கண்ணுக்கு அசுத்தாவி தெரிய ஆரம்பிச்சு. அவனுக்கு கண்ணுக்கு அசுத்தாவி தெரிஞ்சோன்னே அவன் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிட்டான், தூங்க மாட்டேங்கிறான். அவன் சத்தம் போடுறான், கத்துறான், சண்டைக்கு போடுறான், பயங்கரமா ஆக்ரோஷமாகறான். அவனை எங்கெங்க கொண்டு வராங்க முடியல, அப்புறம் சர்ச்சை கொண்டு வராங்க. அப்ப ஜெபிக்கும் போது பிசாசு துரத்தினா போய் திரும்பி வருது, அவனிடத்துல திரும்பி வருது. பிசாசு துரத்தினா அந்த பிசாசு போய் திரும்பி வந்தது, அவங்ககிட்டே வருது. அப்போ நாங்க கேட்கிறோம், ஏன் பிசாசு திரும்பி வருது? அப்ப ஏதோ ஒரு அவனுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா, தம்பி இந்த மாதிரி நான் அப்படி பண்ணிட்டேன், வீட்டோடைய வாசல்ல நான் புதைச்சிருக்கிறேன், அதனாலதான் அப்படி. அப்ப நான் சொன்னது எடுத்து வீசுங்க முதல்ல சொல்லி, அதுக்கப்புறம் சுத்திகரிச்சு அவங்க பாவம் பண்ணி கேட்க வச்சு, அதுக்கப்புறம் ஜோம் பண்ணதுக்கப்புறம் விடுதலை ஆயிட்டு இன்னைக்கு நல்லா இருக்கிறான், நல்ல வேலையில இருக்கிறான், அவனுக்கு கல்யாணம் முடிச்சு 2 குழந்தைக்கு தகப்பனா இருக்கிறான். தேவ ஜனமே, தேவப்பிள்ளைகளை பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. சோதனைக்காரன் வரும்போது நம்மளுடைய வார்த்தையினாலே, நம்மளுடைய சிந்தையினாலே அவனை ஜெயிக்க நம்ம திராணி உணவாய் மாற வேண்டும். ஆவியானவருடைய கரம் நம்மோடு இருக்கபடினாலே நமக்குள்ள பகை உணர்வோ, கசப்போ, வைராக்கியமோ, பிசாசு ஒருத்தர் அட்டாக் பண்ணணும்னா முதல்ல கசப்பு இருக்கக்கூடாது. கசப்போ, வைராக்கியமோ, கோபமோ, பொறாமை இருந்தா பிசாசு அவங்கள பாதிப்பான். நீங்க அவனை அட்டாக் பண்ணுவான். 2வது சரீரங்களை வியாதி கொண்டு வருவான். ஏன்னா அந்த வியாதினால அவங்கள பாதிப்பான். பிசாசு பொறாமைப்படுறவங்க கிட்ட, எரிச்சல் படுறவங்க கிட்ட டக்குன்னு அட்டாக் பண்ணுவான். தேவ பிள்ளையா இருக்கலாம், நீங்க பொறாமப்பட்டுட்டே இருக்கிறீங்க, பொறாமை, எரிச்சல், சண்டை போறவங்களா இருக்கீங்கன்னா பிசாசு உங்க இதயத்துல இருப்பான். நீங்க ஆவியில் நீங்க ஜெபம் பண்ணும்போது பார்க்கும்போது தெரியாது, ஆனா இதயத்துல உட்கார்ந்து சேர் போட்டு சிங்காசனம் மட்டும் உட்கார்ந்துருப்பான். அதனால சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும், பிசாசன பிள்ளைகளா இருக்கக்கூடாது. ஆண்டவர் சோதனைக்காரன் வரும்போது தேவனுடைய வார்த்தையினாலே ஜெயம் எடுத்தார். இன்னைக்கு அப்படி நிறைய பேருக்கு அப்படி இல்லை. பிசாசு பேருக்கலாம், அவர் பிசாசு சொல்ற, பாரு உன்னை நேசிக்கவே இல்லை, ஆமா பாரு ஆண்டவர் உன்னை தூரமா போயிட்டார், உன்னை விட்டு தூரம் ஆயிட்டார், உன்னை நேசிக்கவே இல்லை, உங்களோட ஆண்டர் இல்லை, ஆமா ஆண்டரை கூட இல்லை. அப்படி இந்த மாதிரி எண்ணங்களுக்கு இடம் கூடாது. சரி, சிந்தனைக்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசு சொல்றதுக்கெல்லாம் சொல்லக்கூடாது. பிசாசு சொல்றதுக்கெல்லாம் சொல்லக்கூடாது.
தேவன் சொல்ற வார்த்தைக்கு தான் நம்ம என்ன பண்ணுங்க, கீழ்ப்படியின் மூலியமோ பிசாசு சொல்ற எல்லா வார்த்தைக்கும் ஆமா அப்படித்தான் பிசாசு சொல்லி பேசுவா. நீ கஷ்டப்படுற, இவ்வளவு கஷ்டப்படுற, உன்னோட ஆண்டு இருக்காரா, இத்தனை வருஷமா ஜெபிக்கிற, உன்னோடு அவர் இருக்காரா இல்லையா, எப்படியே பாரு, உன்னோட அருமை தெரியல பாரு, உன் பெருமை தெரியல பாரு, உன்னோட இது தெரியல பாரு, நீ எப்படிப்பட்ட ஆளு, உன்னை எப்படி சொல்லி பிசாசு சொல்லுவான். உங்களை சுய பெருமை கொண்டு வருவான், உங்களுக்குள்ள எண்ணங்களை கொண்டு வருவான். பாரு இதெல்லாம் கொண்டு வந்து உங்களை டைவர்ட் பண்ணுவான். தேவ பிள்ளைகளை நான் சொல்லுகிற, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. சோதனைக்காரன் என்னைக்குமே சுத்தி திரிகிறான், வனாந்தரம் இடத்த சுத்தி திரிவான். வனாந்தரம்னா என்ன வனாந்தரங்க, வெறும் காட்டை சுத்துவானா இல்லைங்க. நம்முடைய இறுதி வனாந்தரமா இருக்கும் போது, நம்முடைய இறுதி வெறுமையா இருக்கும் போது, தேவனுடைய இறுதி இல்லாதபடி தேவன் வாசம் பண்ணாத இறுதியத்துல பிசாசு குடி இருந்து கோயில் கட்டி குடும்பம் நடத்திடுமா பிசாசு. அதனால உங்க இறுதியத்துக்குள்ள கொஞ்ச நாள் ஒரு ஒற்றை அடிக்கலன்னா, வீடே ஒற்றையாகுதுன்னா, நீங்க உங்க இறுதியத்துக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ண இடம் கொடுக்கலன்னா, உங்க இறுதியம் ஒற்றை எடுக்கிற இடமா, பூச்சி எடுக்கிற இடமா, பிசாசு குடி இருக்கிற இடமா, பிசாசு குட்டி போடுற இடமா நீங்க மாறிடுவீங்க. உங்க என்னதான் நீங்க பார்த்தாலும் பிசாசு உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவான். உங்க பேச்சுலையோ எப்படிதான் தன்னை வெளிப்படுத்திடுவான். பிசாசனால உள்ள இருக்க முடியாது. எப்பவுமே தெரிஞ்சுங்க, பிசாசுடைய சுபாவம் தன்னை வெளிப்படுத்திடும். உள்ளுக்குள்ள இருக்கும், அது ஒளிஞ்சு கொண்டே இருக்கும், டக்கு டக்குன்னு வெளியே வந்துடும். தேவ சுபாவம் அப்படி இல்லை. பொறுமையோடு, சாந்தத்தோடு, நிதானத்தோடு, எதையுமே நிதானமா காரியங்களை செய்யும். தேவ பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும் இருக்கணும்னா, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போகணும்னா, இந்த பிசாசனுடைய சகல தந்திரங்களை நம்ம ஜெயிக்க திராணிகளாய் மாறணும். தாழ்வு மனப்பான்மை ஒரு ஆவி, கெட்ட அசுத்தாவி, பயத்தினாவி, கெட்ட ஆவி, திகிலு நாவி, அதுக்கப்புறம் பாருங்க எரிச்சல் நாவி, சண்டை நாவி, இச்சை நாவி, விபச்சாரத்து நாவி, இந்த மாதிரி பல ஆவிகள் இருக்குது. பணாசை நாவி, அதுக்கப்புறம் பாருங்க மிஞ்சின நம்ம நீதிமான எண்ணிக்கிற ஆவி. ஒரு சிலர் தன்னை நீதிமான என்ன செய்யிருப்பாங்க, அவங்களுக்குள்ள அப்படி என்ன இருப்பாங்க, தினந்தோறும் கழுவுப்படுகிற எண்ணம் இல்லாதபடி தனக்குள்ள ஒரு பெருமையை வச்சு உள்ளுக்குள்ள ஒரு பெருமை இருக்கும். அந்த அசுத்தாவி அதில் உட்காந்துட்டே இருப்பான். பெரும்படுறான் பாரு, அவன் பெரும்படுறான், நம்மளால தான், அவன் நம்ம என்னதான் நம்மளால தான் சொல்லி பெருமையை வச்சு அவங்கள டைவர்ட் பண்ணுவான். நான் சொல்றதா கரெக்டுங்கிற மாதிரி எண்ணத்தை கொண்டு வருவான். இல்லைங்க, சொல்லுகிற தேவ சமூகத்துல எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்வோம், தேவனுக்கென்று செய்வோம், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று செய்வோம். அப்ப பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி சாத்தான ஜெயிக்குள்ளாய் மாறணும். இன்னைக்கு ஜெயித்தாதான் வரப்போற தேவனுடைய ராஜ்யத்துல வரும்போது, யுத்தத்துக்கு போகும்போது நம்மளும் ஒரு ஆளா அங்க யுத்த வீரரா நிற்க முடியுங்க. யுத்த வீரரா இங்கே மாத்திரம் இல்ல, அங்கேயும் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து யுத்தம் பண்ண போகும்போது அங்கே நாம யுத்த மனங்களாய் போக வேண்டும். அதனால பிசாசு சோதனைக்காரன் அவங்க எல்லைகள் வரும்போது ஜாக்கிரதையா இருங்க. அவனு சோதனைக்காரனுக்கு என்ன இடம் கொடுக்காதீங்க, அவனை ஜெயம் விடுங்க. வார்த்தையினாலே ஜெயம் விடுங்க. சிந்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. சிந்தனை இடம் கொடுத்தீங்கன்னா அவன் டோட்டலா உங்களுக்கு கம்ப்ளீட்டா சொல்லி முடிச்சிருவான். அதனால ஆண்டு சுமத்துல வைங்க. இறுதியும் சிந்தனை எல்லாமே அவருக்கு பிரியமா இருக்கட்டும். எதுவுமே தேவனுக்கு விருப்பமா ஒன்றும் யோசிக்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை எதுவோ, தேவனோட சித்தம் எதுவோ அதை நிறைவேற்றுவா. நீங்க பொறுமையோடு இருங்க. தேவக்காரம் உங்களோடு இருப்பதாக. பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த மாலை வேளையில மத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்துல, நீ சோதிக்கப்பட்டீர் ஆண்டவரே, சோதனை எங்க அறிந்திருக்கிறீர், எங்க வாழ்க்கையில வருகிற சோதனை எங்க அறிந்திருக்கிறீங்க. பிசாசு கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை அது எதுவா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால இந்த நேரங்கள்ல ஆன்லைன்ல பாக்குற யாருக்கெல்லாம் சத்துருவின் போராட்டம் இருக்குது, யாரெல்லாம் வெறுமையோடு போராடுறாங்க, யாரெல்லாம் சிந்தனையில போராடுறாங்க, சிந்தனையில மன அழுத்தத்துல, பயத்தின் ஆவியில, தாழ்வு மனப்பான ஆவியில, விளைவிடப்படுத்துகிற ஆவியில, என்னென்ன ஆவியில கிரியை செய்தோ அந்த ஆவியில எல்லாம் கட்டப்பட தாண்டவர ஆவியானவர் சிந்தனை மண்டலுக்குள்ள எரிச்சல் நாவிகள் கிரியை செய்து அந்த எரிச்சல் கட்டப்பட தாண்டவர எரிச்சல் நாவிகள், சண்டை நாவிகள், போர்க்களத்த நாவிகள், என்னென்ன ஆவிகள் கிரியை செய்தோ அந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே அது கட்டப்படுத்த செபிக்கிற ஆண்டவரே. எல்லாருடைய நினைவுகள்ல ஒரு மாற்றம் உண்டாகட்டும், தெளிவு உண்டாகட்டும், குழப்பங்கள் மாறட்டும். தேவ ஆளுகை செய்யுங்க. ஏசாமி மூலம் ஜெபம் பண்ணி ஜெயங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.